Indian National Congress. Let's discuss in the National Congress. காங்கிரஸ் 1885ல டிசம்பர் 28ஆம் தேதி உருவாக்கப்பட்டது. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் உருவாவதற்கு முன்னாடி சில அமைப்புகள்லாம் உருவானுச்சு. ஆர்கனைசேஷன் பிஃபோர் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். 1851ல பிரிட்டிஷ் இந்தியன் அசோசியேஷன். 1852ல பாம்பே அசோசியேஷன் ஸ்டார்டட் பை தாதாபாய் நவ்ரோஜி. 1856ல ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன் லண்டன்ல தாதாபாய் நவ்ரோஜியால் உருவாக்கப்பட்டது. 1852ல மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் பிப்ரவரி 26, 1852ல கஜுலட்சுமி நரசு என்பவரால் உருவாக்கப்பட்டது. இந்த அமைப்புல அதிக அளவிலான வர்த்தகர்கள் இருந்தாங்க. இந்த அமைப்பு தான் மக்கள் எல்லாம் ஒன்று திரட்டி கம்பெனி ஆட்சிக்கு எதிராக தனது குறைபாடுகள்லாம் எடுத்துரைச்சாங்க, கோரிக்கையா முன் வச்சாங்க. கிழக்கிந்திய கம்பெனியில உள்ள ரெவன்யூ சார்ந்த, எஜுகேஷன் சார்ந்த, ஜஸ்டிஸ் சார்ந்த அந்த டிபார்ட்மெண்ட்ல உள்ள குறைபாடுகள்லாம் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல முன் வச்சாங்க. அதுக்கப்புறம் 1866ல கஜுலட்சுமி நரசு இயற்கை எழுதிடுறாரு. 1866ல இயற்கை எழுதினதுக்கு அப்புறம் 1881ல இந்த அமைப்பு முற்றிலுமா செயலிழந்த போது 1870ல பூனா சர்வஜனிக் சபா. 1852ல இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் செயலிழந்த பிறகு ஒரு வெற்றிடம் உருவாகுது. அதன் விளைவா உருவாக்கப்பட்டதுதான் சென்னை மகாஜன சபை 1884ல. 1884ல உருவாக்கப்பட்ட இந்த சென்னை மகாஜன சபை பல முன்னெடுப்புகள் அவங்களும் பண்றாங்க. 1884 மே 16 உருவாக்கப்படுது. மே 16ல இந்த மகாஜன சபையோட தொடக்க விழால பல முக்கிய பிரமுகர்கள்லாம் பங்கேற்று இருந்தாங்க. அதுல ஜி சுப்பிரமணிய ஐயர், வீரராகவாச்சாரி, அனந்தசார்லு, ரங்கையா, பாலாஜி ராவ், சேலம் ராமசாமி போன்றவர்கள்லாம் இந்த தொடக்க விழால பங்கேற்று இருந்தாங்க. இந்த இயக்கமும் பின்னால இந்திய தேசிய காங்கிரஸோட இணைத்துக் கொள்ளப்பட்டது. 1837ல லேண்ட்லார்ட் அசோசியேஷனும் 1843ல பெங்கால் பிரிட்டிஷ் இந்தியன் சொசைட்டியும் இணைஞ்சுதான் 1851ல பிரிட்டிஷ் இந்தியா அசோசியேஷன் உருவாக்கப்பட்டது. இந்தியன் நேஷனல் யூனியன் 1884ல உருவாக்கப்பட்டது. இந்தியன் நேஷனல் கான்ஃபரன்ஸ் 1883ல, இந்தியன் நேஷனல் சோஷியல் கான்ஃபரன்ஸ் 1887ல உருவாக்கப்பட்டது. அதோட இயர் இதுல இருக்கு. இந்தியன் நேஷனல் கான்ஃபரன்ஸ் உருவாக்குனது சுரேந்திரநாத் பானர்ஜியும் ஆனந்த் மோகன் போஸும். இந்தியன் நேஷனல் சோஷியல் கான்ஃபரன்ஸ் உருவாக்குனது எம்ஜி ரானடே. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் உருவாக்குனது ஏஓ ஹியூம். இந்த ஏஓ ஹியூம் பத்தி பார்க்கணும்னா ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் அப்படிங்கிறது தான் ஏஓ ஹியூம். இவர் ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்தவர். அதாவது யூகே அப்படின்னா இங்கிலாந்து, வேவல், ஸ்காட்லாந்து, நார்த் அயர்லாந்து இதெல்லாம் சேர்ந்ததுதான் யுனைடெட் கிங்டமா சொல்லப்படுது. அதுல ஸ்காட்லாந்து நாட்டை சார்ந்தவர் தான் ஏஓ ஹியூம். டிசம்பர் 28, 1885ல பாம்பேல உருவாக்குனாரு. இதோட ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் கோகுல்தாஸ் தேஜ்பால் சான்ஸ்கிரிட் பாடசாலால தொடங்கப்பட்டது. முதல்ல இது பூனேல தான் நடத்தப்படுறதா இருந்துச்சு. பூனேல பிளேக் டிசீஸ் பரவுனதுனால பாம்பேக்கு மாற்றம் செய்யப்பட்டது. பிளேக் டிசீஸ் ரேட் மூலமா ஸ்ப்ரெட் ஆகும். அது அனிமல் மூலமா உருவாகிறதால அது ஜூனோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளேக் பாக்டீரியல் டிசீஸ். எசினியா பெஸ்டிசிஸ் அப்படிங்கிற பாக்டீரியாவால வர்றதுதான் பிளேக். இந்தியன் நேஷனல் யூனியனை இந்தியன் நேஷனல் காங்கிரஸா பெயர் மாற்றம் செஞ்சது 1886ல தாதாபாய் நவ்ரோஜி பிரசிடென்டா இருந்த கான்ஃபரன்ஸ்ல பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் உருவாகும் போது இருந்த கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னா டஃப்ரின், லார்ட் டஃப்ரின் தான் கவர்னர் ஜெனரல். அப்ப இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் உடைய பீரியட 3 விதமா ஸ்பிளிட் பண்ணலாம். பீரியட் ஆஃப் மாடரேட், பீரியட் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிஸ்ட், பீரியட் ஆஃப் காந்தியன் எரா. 1885ல இருந்து 1905 வரையும் பீரியட் ஆஃப் மாடரேட், 1905ல இருந்து 1919 வரையும் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் காலம், 1919ல இருந்து 1947 வரையும் காந்தியன் எரா அப்படின்னு ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க. இதுல காங்கிரஸோட செக்ஷன் ஃபர்ஸ்ட் 11 செக்ஷன்ஸ் இதுல இருக்கு. அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் ஷார்ட்கட்டா நோட் பண்ணிருக்கோம். காங்கிரஸ்ல 1885ல பிரசிடென்டா இருந்தது W.C. பானர்ஜி.
1886ல தாதாபாய் நவ்ரோஜி, 1887ல வந்து பக்ருதீன் தியாப்ஜி, 1888ல ஜார்ஜ் யூலே, 1889ல வில்லியம் வெட்டர்பர்ன், 1890ல ஃபெரோஷா மேத்தா, 1891ல ஆனந்த சார்லு, 1892ல டபிள்யூசி பானர்ஜி, 1893ல தாதாபாய் நவ்ரோஜி, 1894ல வந்து ஆல்ஃபிரட் வெப், 1895ல வந்து சுரேந்திரநாத் பானர்ஜி. இதுலேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கு. அப்புறம் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் உடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்ஃபரன்ஸ் 1905ல வந்து பனாரஸ், வாரணாசி, காசி அப்படின்னு சொல்லலாம். அதுல 1905ஓட பிரசிடென்ட் வந்து கோபாலகிருஷ்ண கோகலே. கோபாலகிருஷ்ண கோகலே வந்து சர்வன்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டியை உருவாக்குறாரு 1905ல. சர்வன்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டி பூனேல ஸ்டார்ட் ஆனது. சர்வன்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டியில வந்து மகாத்மா காந்தியும் மெம்பரா இருந்திருக்காரு. மகாத்மா காந்தியோட அரசியல் குருவே கோபாலகிருஷ்ண கோகலே தான். கோபாலகிருஷ்ண கோகலே 1915ல இயற்கை எழுதிடுறாரு. இந்த நெக்ஸ்ட் 1906 கான்ஃபரன்ஸ். 1906 கான்ஃபரன்ஸ்ல பிரசிடென்டா இருந்தது தாதாபாய் நவ்ரோஜி. தாதாபாய் நவ்ரோஜி 3 முறை காங்கிரஸ் பிரசிடென்டா இருந்திருக்காரு. முதல் முறையா 1886 கல்கத்தாவில பிரசிடென்டா இருந்திருக்காரு. இரண்டாவது முறையாக 1893ல லாகூர்ல பிரசிடென்டா இருந்திருக்காரு. மூன்றாவது முறையா 1906ல கல்கத்தால பிரசிடென்டா இருந்திருக்காரு. தி வேர்ட் ஸ்வராஜ் அப்படிங்கிற வார்த்தை முதல்ல உருவாக்கப்பட்டது இந்த 1906 கான்ஃபரன்ஸ்ல தான். ஃபர்ஸ்ட் பார்சி லீடர் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்னா தாதாபாய் நவ்ரோஜி தான். அது பார்சிகளுடைய புனித நூல் என்ன அப்படின்னா ஜென்த் அவஸ்தா. அதுக்கப்புறம் 1907ல சூரத்ல கான்ஃபரன்ஸ் நடக்குது. யாரு பிரசிடென்ட்னா ராஷ் பிகாரி கோஷ் தான் பிரசிடென்ட். இந்த சூரத் கான்ஃபரன்ஸ்ல மாடரேட்டும் எக்ஸ்ட்ரீமிஸ்டும் சண்டை போட்டு பிரிஞ்சிடுறாங்க. மிதவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே சண்டை முற்று 2 பேரும் இந்த கான்ஃபரன்ஸ்ல பிரிஞ்சதால இது வந்து பாதியிலேயே இந்த கான்ஃபரன்ஸ் முடிவு அடையுது. இதோட தொடர்ச்சியா தான் 1908ல மெட்ராஸ்ல நடைபெற்ற கான்ஃபரன்ஸா பார்க்கப்படுது. சூரத் கான்ஃபரன்ஸோடைய கண்டினியூவேஷன் தான் இந்த 1908 மெட்ராஸ்ல நடைபெறுது. அதோட பிரசிடென்ட் வந்து யார் அப்படின்னா ராஷ் பிகாரி கோஷ் தான். இந்த 1908ல தான் காங்கிரஸ் உடைய கான்ஸ்டிடியூஷனை உருவாக்குறாங்க. 1909ல பிரசிடென்டா இருந்தது மதன் மோகன் மாளவியா. லாகூர் கான்ஃபரன்ஸ். மதன் மோகன் மாளவியாக்கு 2015ல வந்து பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டிருக்கும். மதன் மோகன் மாளவியாவோட சேர்ந்து வாஜ்பாய்க்கும் வழங்கப்பட்டிருக்கும். 1916 அடுத்த முக்கியமான கான்ஃபரன்ஸ் லக்னோல நடந்துச்சு. லக்னோல பிரசிடென்டா இருந்தது யார் அப்படின்னா அம்பிகா சரண் மஜும்தார், ஏசி மஜும்தார் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர் தான் பிரசிடென்டா இருந்தாரு. இதுல 1907ல பிரிஞ்ச மாடரேட் எக்ஸ்ட்ரீமிஸ்டும் இதுல இணைகிறாங்க. கூடுதலா காங்கிரஸும் முஸ்லீம் லீகும் இணைகிறாங்க. அடுத்தது 1917 கான்ஃபரன்ஸ். 1917 கான்ஃபரன்ஸ் கல்கத்தால நடைபெறுது. பிரசிடென்ட் யாருன்னா அன்னி பெசன்ட் அம்மையார். ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அன்னி பெசன்ட். ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் யாருன்னா அன்னி பெசன்ட் அம்மையார் தான். 1916ல இணைவதற்கு காரணமா முக்கிய பங்காற்றிருப்பாங்க அன்னி பெசன்ட் அம்மையார். அதனால 1917ல அவங்க வந்து பிரசிடென்டா அவங்கள நியமிச்சிருப்பாங்க. அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து அயர்லாந்து நாட்டை சேர்ந்தவங்க. அன்னி பெசன்ட் அம்மையார்னா ஹோம் ரூல் மூவ்மெண்ட் வந்து முக்கியமா சொல்லப்படுது. 1916ல ஹோம் ரூல் மூவ்மெண்ட் தொடங்கி வச்சது வந்து அன்னி பெசன்ட் அம்மையார். அன்னி பெசன்ட் அம்மையாருடைய முக்கிய 2 இதழ்கள் அப்படின்னா காமன்வெல், நியூ இந்தியா. 1914ல வந்து காமன்வெல்லும் 1915ல நியூ இந்தியாவும் வந்து அவங்களுடைய பத்திரிகைகள். அடுத்த கான்ஃபரன்ஸ் வந்து 1919 அமிர்தசரஸ்ல நடக்குது. பிரசிடென்ட் வந்து மோதிலால் நேரு. ஜாலியன் வாலாபாக் படுகொலை 1919ல ஏப்ரல் மந்த் அங்க நடந்திருக்கும். ஸோ அதன் விளைவாக தான் அங்க வந்து அந்த வருஷம் கான்ஃபரன்ஸ் போடுறாங்க. அடுத்தது 1920ல கொல்கத்தா. 1920ல கொல்கத்தா கான்ஃபரன்ஸ். பிரசிடென்டா இருந்தது லாலா லஜபதி ராய். லாலா லஜபதி ராய் பஞ்சாபின் சிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1920லயே ஸ்பெஷல் கான்ஃபரன்ஸ் ஒன்று நடந்திருக்கும். எங்கன்னா நாக்பூர்ல. அங்க யார் பிரசிடென்டா இருந்திருப்பாரு அப்படின்னா விஜயராகவாச்சாரி. அதாவது சேலம் விஜயராகவாச்சாரி அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த சேலம் விஜயராகவாச்சாரி தான் லீகல் அட்வைசர் ஆஃப் வஉசி ஷிப். வஉசி கப்பல் வாங்கி விட்டும் போது அதோட லீகல் அட்வைசரா யார் இருந்தா அப்படின்னா விஜயராகவாச்சாரி தான் இருந்தாங்க. 1921 அலகாபாத் கான்ஃபரன்ஸ் சிஆர் தாஸ் பிரசிடென்டா இருந்தாரு. இந்த கான்ஃபரன்ஸ்ல வந்து சிஆர் தாஸ் வந்து சிறையில இருந்ததால ஆக்டிங் பிரசிடென்டா ஹக்கீம் அஜ்மல் கான் இருந்திருக்காரு. சிஆர் தாஸ் வந்து சுபாஷ் சந்திர போஸோடைய அரசியல் குருவா சொல்லப்படும். அதாவது இதுல 3 பேருடைய ஒரு சிறப்பு பெயர்கள் பார்க்கலாம். தேசபந்து அப்படின்னா சிஆர் தாஸ், பங்கபந்து அப்படின்னா ஷேக் முஜிபுர் ரஹ்மான், தீனபந்து அப்படின்னா சிஎஃப் ஆண்ட்ரஸ். ஃபாதர் ஆஃப் பங்களாதேஷ் ஷேக் முஜிபுர் ரஹ்மான். அடுத்த நெக்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் 1922 கயால நடக்குது. பிரசிடென்ட் சிஆர் தாஸ் தான். இந்த கூட்டத்தின் முடிவுல தான் சுயராஜ்ய கட்சி தொடங்கப்படுது. 1/1/1923 சுயராஜ்ய பார்ட்டி ஸ்டார்ட் ஆகுது. அதோட தலைவரா சிஆர் தாஸும் செக்ரட்டரியா மோதிலால் நேருவும் இருக்காங்க. ஆயிரத்தி 1925 கான்பூர்ல நடக்குது. இதோட பிரசிடென்ட் வந்து சரோஜினி நாயுடு ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து சரோஜினி நாயுடு. ஃபர்ஸ்ட் உமன் கவர்னராகவும் இருந்திருக்காங்க, யூபி கவர்னரா இருந்திருக்காங்க. சரோஜினி நாயுடு வந்து கைவிளக்கு ஏந்திய காரிகை, கவிக்குயில் அப்படின்லாம் வந்து பாராட்டப்பட்டிருப்பாங்க. கவிக்குயில் அப்படின்னு பாராட்டினது யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. நெக்ஸ்ட் 1927 மெட்ராஸ் கான்ஃபரன்ஸ் வந்து யார் பிரசிடென்டா இருந்திருக்காங்கன்னா எம்ஏ ஹன்சாரி. இது மெட்ராஸ் எம்ஏ ஹன்சாரி, அதை வச்சுக்கலாம். 1927 இந்த 1927 தான் கோபேக் சைமனை வந்து முடிவு செய்யறாங்க. 1928 கல்கத்தா கான்ஃபரன்ஸ், அதுல பிரசிடென்டா இருந்தது வந்து மோதிலால் நேரு. ஃபர்ஸ்ட் ஆல் இந்தியா யூத் கான்ஃபரன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க இந்த செக்ஷன்ல தான். 1929 லாகூர்ல ஜவஹர்லால் நேரு பிரசிடென்டா இருக்காரு. பூர்ண ஸ்வராஜ் அப்படிங்கிற ரெசல்யூஷனை வந்து பாஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் 1930 வந்து கான்ஃபரன்ஸ் இல்ல, 1931 வந்து கராச்சில நடக்குது. பிரசிடென்ட் வந்து வல்லபாய் பட்டேல், அயன் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து முக்கியமான 2 முடிவு எடுக்கிறாங்க. அடிப்படை உரிமையும் தேசிய பொருளாதார கொள்கையும் வந்து இந்த செஷன்ல முடிவு பண்றாங்க. அதுக்கப்புறம் 1934 பாம்பேல ராஜேந்திர பிரசாத் பிரசிடென்டா இருக்காரு. இந்த கான்ஃபரன்ஸ்ல தான் வந்து காங்கிரஸ் சோசியலிஸ்ட் பார்ட்டி உருவாக்கப்படுது. சோசியலிஸ்ட் பார்ட்டி உருவாக்குனது யாரு அப்படின்னா ஆச்சாரிய நரேந்திர தேவும் ஜெயபிரகாஷ் நாராயணனும். 35 கான்ஃபரன்ஸ் இல்ல, சோ அதனால ராஜேந்திர பிரசாத்தே கண்டினியூ பண்றாரு. 36 லக்னோ கான்ஃபரன்ஸ்ல ஜவஹர்லால் நேரு வந்து பிரசிடென்ட். 37 வந்து ஜவஹர்லால் நேரு தான். லக்னோ ஃபேஸ்பூர் தான் ஃபர்ஸ்ட் வில்லேஜ் செஷன் அப்படின்னு சொல்லப்படுது. 1938 ஹரிபுரா, 1939 திரிபுரி, இதுலயும் சுபாஷ் சந்திர போஸ். 1939 சுபாஷ் சந்திர போஸ் தான் பிரசிடென்ட். 1939 வந்து ரிசைன் பண்ணதால ராஜேந்திர பிரசாத்தே வந்து கண்டினியூ பண்றாங்க பிரசிடென்டா. 39 வந்து சுபாஷை எதிர்த்து போட்டிட்டது வந்து பட்டாபி சீதாராமையா தான் அபிஷியல் ஹிஸ்டாரியன் ஆஃப் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பிரசிடென்டா ஜெயிச்சும் ரிசைன் பண்ணிடுவாங்க 39 சுபாஷ் சந்திர போஸ். நெக்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் 1940 ராம்கர்ல நடக்கும். ராம்கர்ல பிரசிடென்டா இருந்தது யார் அப்படின்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் தான் லாங்கஸ்ட் பிரசிடென்டா இருப்பாங்க. 1940 வந்து பிரசிடென்டா இருப்பாங்க மௌலானா அபுல் கலாம் ஆசாத். அதுக்கப்புறம் 45 வரையும் செஷன் நடக்காது. அதனால 45 வரையும் வந்து மௌலானா அபுல் கலாம் தான் வந்து பிரசிடென்டா இருப்பாங்க. 1946 மீரட்ல நடக்கும் கான்ஃபரன்ஸ். பிரசிடென்ட் வந்து ஜேபி கிருப்லானி. 1947 டெல்லி, பிரசிடென்ட் ராஜேந்திர பிரசாத். 1948 ஜெய்ப்பூர், பட்டாபி சீதாராமையா பிரசிடென்டா இருப்பாங்க. 1955 ஆவடியில நடக்கும். 1964 ஒடிசா புவனேஸ்வர்ல நடக்கும். அதுல பிரசிடென்டா இருந்தவர் தான் காமராஜர்.
ஃபாதர் ஆஃப் காங்கிரஸ்னா ஏஓ ஹியூம் அண்ட் வில்லியம் வெடர்பர்னே சொல்லுவாங்க. ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல அஃபிஷியல் ஆன்சர் கியா வில்லியம் வெடர்பர்ன் இருந்திருக்கு. ஸோ ரெண்டுத்தையும் பார்த்துக்கலாம். மெட்ராஸ்ல 7 முறை கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு. 1887ல பக்ருதீன் தியாப்ஜி, 1894ல ஆல்ஃபிரட் வெப், 1898ல ஆனந்த் மோகன் போஸ், 1903ல லால் மோகன் கோஷ், 1908ல ராஷ் பிகாரி கோஷ், 1927ல எம்.இ. ஹன்சாரி, 1914ல பூபேந்திரநாத் போஸ். சில முக்கிய ஹைலைட்ஸ். ஃபர்ஸ்ட் ஹிந்து பிரசிடென்ட் வந்து ஆனந்த சார்லு. ஃபர்ஸ்ட் முஸ்லிம் பிரசிடென்ட் பக்ருதீன் தியாப்ஜி. ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் பிரசிடென்ட் ஜார்ஜ் யூலே. ஃபர்ஸ்ட் பார்சி பிரசிடென்ட் தாதாபாய் நவ்ரோஜி. 3 முறை கான்ஃபரன்ஸ்ல பிரசிடென்டா இருந்திருக்காரு. 1886, 1906, 1893. ஃபர்ஸ்ட் தமிழ் பிரசிடென்ட் விஜயராகவாச்சாரி, சேலம் விஜயராகவாச்சாரி. 1920ல நாக்பூர்ல ஸ்பெஷல் கான்ஃபரன்ஸ்ல பிரசிடென்டா இருந்திருப்பாங்க.